நீ நான் காதல் சீரியல்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? இனி என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வழியா அபி, ராகவ் இவங்க 2 பேத்துக்கும் இடையிலான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகிக்கிட்டு வருது. என்னதான் ராகவ் அபிய தப்பா நெனச்சுக்கிட்டு இருந்தாலும், ஆனா அபி மேல இருக்கிற காதல் ராகவ விட்டு போகல அப்படிங்கிறது நல்லா தெள்ளத் தெளிவாவே தெரியுது. இப்ப நம்ம அபியும் பார்த்தீங்கன்னா, ராகவோட கடந்த கால காதல் கதைய படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்மகிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். முழு கதையும் படிச்சு முடிக்கிறப்ப, நம்ம அபிக்கு ராகவ் மேல மறுபடியும் காதல் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ராகவ நல்லாவே நம்ம அபிக்கு பிடிக்கும். ஆனா, இப்ப அது காதலா மாறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இப்ப முரளி தனக்கு ஞாபக மறதி அப்படிங்கிற ஒரு டிராமாவ அரங்கேற்றிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? அதே டைம்ல அடுத்த வாரத்துல வேறயா அவுட்டிங் வேறயா போறாங்க. அந்த அவுட்டிங்ல அபிய கடத்திக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற திட்டம் போட்டிருக்கிறாங்க. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அபியையும் கிட்னாப் பண்ணிடுறாரு ஆள வச்சு. அதே டைம்ல அபிய காணோம் அப்படின்னு சொல்லி இங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. முரளியும் அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிறதுனால, நம்ம ராகவுக்கு சந்தேகம் அதிகமாயிடுது. கண்டிப்பா அபிய தேடி கண்டுபிடிக்க போறாரு. இதுதான் அடுத்த வாரத்துல நடக்க போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவ், அபி இவங்களோட காதல் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிக்கிட்டே வரப்போகுது. முரளியோட தண்டவாளம்லாம் எப்ப அபிக்கும், ராகவுக்கும் உண்மை தெரிய வரப்போகுதோ, அப்ப இன்னும் இவங்களோட காதல் அதிகமாகும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.